श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்திரம் இது போன கிளாஸில் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு பக்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான், பிரேமம், ஈஸ்வரனை நோக்கிய ஒரு அன்பு, ஒரு உணர்வு, ஒரு எமோஷனல், அதுதான் பக்தின்னு பார்த்தோம். பக்தி கிரந்தங்கள் டெக்ஸ்ட் படிக்கும்போது நம்ம எதை ஒரு கவனித்து படிக்கணும்? ஒரு வேதாந்தத்துக்குள்ளே வந்தவங்க ஸ்ருதினா வேதம் சொல்லுகிற உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்ட ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட், அத்வைத தர்சனம். இதிலிருந்து மாறுபட்ட கருத்துக்கள் துவைத தர்சனம்ங்கிறது பக்தி தர்சனத்தில் வரலாம். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? எது ஸ்ருதியோட வேதத்தோடு ஒத்து போகிற கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சாதனமாக பக்தியை நம்ம ஏற்றுக்கலாம். அவங்க சொல்ற பக்தியை சாதனமாக அவங்க சொல்லும் போது அதை நம்ம ஏற்றுக்கிறோம். பட் தர்ஷனமாக பிலாசபி, அவங்களுக்கு தே ஹாவ் தேர் ஓன் பிலாசபி, அது என்னங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஃபிலாசபிக்குள்ளே நாம் போகும்போது அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக வேதத்தோட ஒத்து போன பக்தி ஃபிலாசபி, பக்தி தர்ஷனம்னு சொல்லலாம், பக்தி ஃபிலாசபின்னு சொல்லலாம். அந்த ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா தர்ஷனம் அவங்களது வேதத்தோட ஒத்து போகணுங்கிற கண்டிஷன் கிடையாது. இண்டீட் சொல்ல போனோம்னா வேதத்துக்கு அகேன்ஸ்டாக கூட சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பக்தி தர்ஷனத்தில் நீ சிரவணமே பண்ண வேண்டாம், மனநமே பண்ண வேண்டாம், நிதித்தியாசனம் பண்ண வேண்டாம், நீ ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போதும், உனக்கு முக்தி கிடைச்சிருங்கிறது கம்ப்ளீட் கான்ட்ரடிக்ஷன். இறைவன் சொல்ற கூற்றுக்கு கம்ப்ளீட் வேறுபட்டது. அப்படி சொல்ற பக்தி தர்ஷனங்களும் இருக்கு. அப்ப நாம பக்தி கிரந்தங்களை படிக்கும் போது, ஏன்னா வாஸ்ட் கிரந்தங்கள் இருக்குங்க, பக்தி கிரந்தங்கள், புராணங்கள், உப புராணங்கள்னு பார்க்கும்போது நிறைய பக்தி கிரந்தங்கள் இருக்கு. அதை நாம படிக்கும் போது எந்த புக்கு வேணா நீங்க எடுத்து படிக்கலாம், தவறுன்னு சொல்லவில்லை. பட் அதை ஃபில்டர்டா நம்ம எது ஸ்ருதியோட ஒத்து போகுதோ அந்த கருத்தை எடுத்துக்கணும். ஸ்ருதியோட ஒத்து போகாத விரோதமான ஸ்ருதி விரோத விஷயங்கள் என்ன பண்ணணும்? விட்டறணும். ஆனா அந்த டெக்ஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சாதனமாக. இப்ப நீங்க கண்ணப்பனார் நாயனாருடைய கதை எடுத்து பாருங்க, பெரிய புராணத்துல அவருடைய பக்தி சாதனமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவருடைய தர்சனம் அப்படிதான் மோட்சத்தை அடையணுங்கிற அந்த தர்சனம்ங்கிறது நமக்கு ஸ்ருதிக்கு முரண்பட்டது. ஸ்ருதி என்ன சொல்லுது? வேதம், உபனிஷத்துக்கள், இறைவன் என்ன சொல்றாரு? சிரவண மனன நிதித்தியாசன, வேதத்தை படித்து மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்றத நேரடி சாதனம் ஃபார் மோட்சம். ஆனா அங்க எப்படி நம்ம பாக்குறோம்? இறைவன் மீது அதீத பக்தி இருந்தாலே மோட்சம். அப்படிங்கும் போது நாம் அதில் வாஷ் அவுட் ஆயிடக்கூடாது. எது? அந்த பக்தி கிரந்தங்கள் படிக்கும் போது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு பக்தி கிரந்தங்கள் படிக்கும் போது அன்னப்பறவையை போல் ஃபில்டர் பண்ணி புரிஞ்சுக்க வேணும். அதுக்காக எடுக்கிறது தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸே. இப்போ நாம் படிக்கிறது பக்தி கிரந்தங்கள் தான், நாரதர் எழுதுனது தான், நாரதருடைய பக்தி கிரந்தங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் மீனிங் எழுதி கொடுத்துருக்காங்க. அதாவது தயானந்தர் சரஸ்வதி சுவாமிகளுக்கு முன்னால வரைக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வேதாந்த பார்வையில் நாரதர் பக்தி கிரந்தங்களை எழுதி இருக்கிறார்னு சொன்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் தயானந்தர் சரஸ்வதி சுவாமிகள் தான். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மீனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் பக்தி கிரந்தங்கள் அந்த நாரத சூத்திர பக்திங்கிறது, சூத்ராணிங்கிறது, நாரத பக்தி சூத்ராணிங்கிறதுக்கு அவங்க கொடுத்தது பக்தி தர்சனம்னுடைய மீனிங், விளக்க உரை தான் அதிகமாக இருந்தது. எது? பக்தி தர்சனத்தோடு கொண்ட நாரத பக்தி சூத்திரம். தயானந்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இல்ல நாரதர் ஏன்னா நாரதர் பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபநிஷத்துல ஏன் நாரதர் பக்தி தர்சனத்துல அதை எழுதல?
வேதாந்த தர்சனத்துக்கு வேதாந்தத்தோடு ஒத்து போன மனதோடு தான் அவர் நாரத பக்தி சூத்திரம் எழுதியிருக்காங்கிற ப்ரூஃப் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு ஒண்ணு படிச்சா மட்டும்தான் யாரு நாரதர்னே நமக்கு தெரியும். அங்க அவருக்கு அவருடைய குரு என்ன, அவர் யாரை படிச்சாரு, ஏன்னா பிரேம வித்யான்னு அதுக்கு பேர் பூம வித்யான்னு பேர். சாந்தோக்கிய உபனிஷத்துல நாரதர் ஒரு வேதாந்தத்தை படித்தவர். சனத்குமாரங்கிற அவருடைய குரு, அவர்கிட்ட படிச்சு அத்வைத தர்சனத்துக்கு வந்தவர் நாரதர். இது தெரியாத போது, அது அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல நாரதருடைய ஹூ இஸ் நாரதான்ங்கிறது தெரியாத போது, அதை படிக்காத போது, அதை பத்தி அறிவில்லாத போது என்ன பண்ணிடுறாங்க, நாரதர் பக்தி தர்சனத்துலதான், இது ஜஸ்ட் பக்தியின் மூலியமாக மோட்சம்னு கொள்கையை கொண்டவர் நாரதர்ங்கிற தவறான கருத்து மனதில் வச்சுக்கிட்டு எழுதும் போது அவர்கள் துவைத பக்தியை புகழ்ந்து எழுதுறாங்க. நாரதர் சொன்னது துவைத பக்தின்னு சொல்றதுக்கு காரணம், சாந்தோக்கிய உபனிஷத்துல நாரதர் அத்வைத பக்தியில் வந்தவர். யாரு குரு, யாரு சனத்குமார்கிட்ட கத்துக்கிட்டவர்னு அந்த விஷயம் தெரிஞ்சோம்னா நம்ம நாரதர் சொல்ற கருத்துக்களை உள்ளபடி கொண்டு வர முடியும். இல்லைன்னா எது துவைத பக்தியில we will be washed out. கண்டிப்பா we will be washed out. ஏன்னா நாரதரே சொல்றாரு இறைவன் வேறு நான் வேறு அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம போயிடுவோம். சோ அதுதான் போன கிளாஸ்ல பார்த்தது. மெயின் நம்ம எந்த பக்தி கிரந்தங்கள் படிச்சாலும் எதோட ஒத்து போகணும், பிரஸ்தான திரயம்னு சொல்லுவோம். வேதாந்த ஏவ நம்மளுடைய தர்சனமா இருக்கணும். வேதாந்தம் ஏவ தர்சனம். அதுல பிரஸ்தான திரயம். எது பிரஸ்தான திரயம்? நாங்க 3. அதுதான் வேதாந்தோட பில்லர்ஸ் ஆஃப் வேதாந்தம் சொல்லுவோம். எது? உபனிஷத்துக்கள், கீதா, பகவத்கீதா, பிரம்மசூத்திரம். இந்த 3க்கு பேரு பிரஸ்தான திரயம்னு பேரு. உபனிஷத்துக்கள், கீதா, பகவத்கீதா, பிரம்மசூத்திரம். இதுதான் எதை கொடுக்குது? வேதாந்த தர்சனம். இந்த வேதாந்த தர்சனத்தோடு ஒத்து போற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், பக்தி கிரந்தங்களை புரிஞ்சுக்கணும். அதான் ஸ்ருதியுக்த அனுபவம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா இந்த வேதாந்த தர்சனம்ங்கிறது பல தலைமுறையாக குரு சிஷ்ய, எங்க வியாசர்ல இருந்து ஆரம்பிச்ச சங்கராச்சாரியார், தோடக்காச்சாரியார், கௌடபாதாச்சாரியார், இந்த மாதிரி ஒரு குரு பரம்பரையில் அது என்ன ஆயிட்டு வந்துட்டு இருக்குது, பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. எது? வேதாந்த தர்சனம். அந்த தர்சனம் அத்வைத பக்தி. வேதாந்த தர்சனம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இன்னும் என்ன சொல்லலாம், பிரம்ம ஏவ சத்தியம், இந்த ஜகத்துங்கிறது மித்தியா, பிரம்ம ஏவ சத்தியம், ஜெகன் மித்யா. இந்த மாதிரி தர்சனங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கு? வேதாந்தத்தில், உபனிஷத்துக்களையும் சரி, பகவத்கீதையிலும் சரி, பிரம்மசூத்திரத்திலையும் சரி. இதுதான் வேதாந்த தர்சனத்தை பல தலைமுறை குரு பரம்பரைகள் அது பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்திருக்குது. இப்ப நாம அதுக்குள்ள போய் படிக்கும் போது, பக்தி கிரந்தங்கள் எடுக்கும் போது நமக்கு எதை தள்ளணும், எதை கொல்லணும் அப்படிங்கறத தெரிஞ்சு நாம பக்தி கிரந்தங்களை படிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நாம என்ன சொன்னோம்னா, நம்ம வேதாந்தம் பக்தியை ஏத்துக்குதா இல்லைன்னா, பக்திங்கிறது அவசியம். வேதாந்தம் பக்தி வேண்டான்னு சொல்லல. வேதாந்தம் உபனிஷத்துக்கள் பக்தி வேண்டான்னு அவசியம். ஆனா பக்திங்கிறது எது வரைக்கும் கொண்டு வந்து விடுன்னா, உங்களை ஒரு குவாலிஃபைடு பர்சனா ஆக்கும். இட்ஸ் அ சாதனம். எதுக்கு? வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு. இறைவனை பற்றிய ஞானம், ஜெகன் மித்யா, பிரம்ம ஏவ சத்தியம், ஜெகன் மித்யாங்கிற ஞானத்தை பெறுவதற்கு, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை பெறுவதற்கு, அது புரிஞ்சு கொள்வதற்கு குவாலிபிகேஷனை கொண்டாந்து கொடுக்கும். எது? பக்தி. அது அவசியம். உபாசனா, பக்தி, இதுல என்ன இருக்கும்? துவைத பக்தி. கர்மயோகம் பண்றோம், உபாசனை பண்றோம் அப்படின்னா என்ன பக்தி தான் நமக்குள்ள இருக்கும்? துவைத பக்தி. இறைவன் வேறு, நான் வேறு. இறைவன் எனக்கு இந்த கடமைகளை சொல்லியிருக்காரு, நான் இதுக்கு அர்ப்பணமா பண்றேன். எந்த பிரசாதம் வந்தாலும் இறைவனிடமிருந்து வருது, நான் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் போது என்ன பக்தி? துவைத பக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த இனிஷியல் ஸ்டேஜ். உபாசனா, இறைவனுடைய விஷ்ணுடைய சங்கு சக்கரதாரியை மனதில் கொண்டு உபாசனை பண்றேன் அப்படிங்கும் போது விஷ்ணுங்கிறவர் வேறு, நான் வேறு, தியானம் பண்றவன் வேறு, தியானத்துக்கு உண்டான விஷயம் தேவதா. சோ அங்க என்ன இருக்குது? துவைத பக்தி. அதிலிருந்து என்ன ஆகணும்? நம்ம அத்வைத பக்திக்கு வரணும். அந்த கான்செப்டோட நாம இப்ப என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பக்தி கிரந்தம் படிக்க முன்னால எதை தெளிவா இருந்துக்கணும்? வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் வேதாந்தம். இப்ப அதான் பார்க்க போறோம். வாட் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல்?
அஸ்திவாரம் எதுக்கு? வேதாந்த தர்சனம். அது தெரிஞ்சு அதிலிருந்து தான் பக்தி தர்ஷனம் என்ன ஆகும்? மாறுபடும். இப்ப நம்பர் 1 இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? வேதாந்த தர்சனம்னா என்ன? ஏன்னா அது தெரிஞ்சாதான் அதுல இருந்து மாறுபடுறது நீங்க ஒதுக்க முடியும். பக்தி கிரந்தங்கள் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் எது தெரியணும்? வேதாந்த தர்சனம். அதனுடைய வேதாந்தத்தினுடைய தர்சனம், அதோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மோக்ஷம் தான் ஒரு மனிதனுடைய அல்டிமேட் கோல், வாழ்க்கையினுடைய சாத்தியம். என்ன சொல்லுது வேதாந்தம்? இறைவன். வேதாந்தம்னா யாருங்க? இறைவன், ஈஸ்வர தத்துவம் கொடுத்ததுதான் உபனிஷத்து. அந்த உபனிஷத்துக்களில் வாட் ஆர் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் உபனிஷத்துனாலும் சரி, ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் வேதாந்தம்னாலும் சரி, உபனிஷத்துக்கு பேர் தான் என்ன? வேதாந்தம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வேதாந்த தர்ஷனம்னாலும் உபனிஷத்துக்குனாலும் ஒண்ணுதான். இப்போ உபனிஷத்துக்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேதாந்த தர்ஷனம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய ஃபண்டமெண்டல் கோல் ஃபர்ஸ்ட் அந்த ஃபண்டமெண்டல் தர்ஷனம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 என்னது? மனிதனாக பிறந்த மோக்ஷம் இஸ் த ஹையஸ்ட் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப். மோக்ஷம் இஸ் த ஹையஸ்ட் கோல். எதுக்காக? பரம புருஷார்த்தம். அதுதான் அல்டிமேட் கோல். ஆனா மோக்ஷம் தான் அல்டிமேட் கோல் அப்படின்னா வாட் இஸ் மோக்ஷம்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க கர்மயோகம் பண்ணும் போதே ஒரு ஆனந்த பிராப்தி வருது அப்படின்னா அது மோட்சம் நினைச்சு கூடாது. ஏன்னா தவறான புரிதல் இருக்குது. தெரியுதுங்களா? சோ மோக்ஷம் இஸ் த ஹையஸ்ட். வாட் இஸ் மோக்ஷம் தெரியணும். ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி, மரணமிலா பெருவாழ்வு. இது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் கரெக்டா. வாட் இஸ் மோக்ஷம்? ஃபர்ஸ்ட் மோக்ஷம் தான் ஒரு மனிதனுடைய அல்டிமேட் கோல், சாத்தியம். மனித பிறவியினுடைய சாத்தியமே அதுதான். அப்புறம் வாட் இஸ் மோக்ஷம் தெரிஞ்சுக்கணும். ஆனந்த பிராப்தி எப்போ? வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, ஜீவன் முக்தி. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் நான் எப்படி இருக்கணும்? ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி. இதுதான். அடுத்தது மரணமிலா பெருவாழ்வு, விதேக முக்தி. சோ மோக்ஷம் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல்னு தெரியணும். மோக்ஷம்னா ஜீவன் முக்தியும், வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பெறுகிற மன நிறைவு, இன்ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன். அடுத்தது இறந்ததுக்கு அப்புறம் மரணமிலா பெருவாழ்வு, திருப்பி பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலை. இது ரெண்டும் தான் மோக்ஷம்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். மோக்ஷத்தான் அல்டிமேட் கோல்னு தெரியணும். வாட் இஸ் மோக்ஷம்? இது நல்ல தெளிவாக நிச்சய ஆத்மிக புத்தி இருக்கணும். அடுத்த 2வது பாயிண்ட், இப்போ அந்த மோக்ஷம் ஃபிக்ஸ், அதுதான் கோல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப அதுக்கு என்னென்ன சாதனங்கள்? ஒரு சாதனம் இருக்கா? பல சாதனங்கள் இருக்கா? சாத்தியம் என்ன? மோக்ஷம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை அடைவதற்கு ஒரு சாதனமா பல சாதனங்கள் இருக்கா? ஒரே மெத்தட் தான் இருக்குதா? பல மெத்தட்ல நம்ம அதை அடையலாமா? சாஸ்திரம் சொல்லுது ஏக சாதன சாத்தியம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஏக சாதன சாத்தியம். அதை அடைவதற்கு ஒரே சாதனம், அந்த சாத்தியத்தை அடைவதற்கு அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏக சாதன சாத்தியம். இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுங்களா? அநேக சாதன சாத்தியம். அதுக்கு ஆப்போசிட். அதாவது ஒரு சாத்தியத்தை அடையறதுக்கு பல சாதனங்கள் இருக்கலாம். அப்ப அதுக்கு என்ன சொல்லுவோம்? அநேக சாதன சாத்தியம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஏக சாதன சாத்தியம். அதுக்கு ஆப்போசிட் என்னது? அநேக சாதன சாத்தியம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அநேக சாதன சாத்தியம். இப்ப நமக்கு வந்து என்னது? உடம்பு சரியில்லை, அதுக்கு வந்து அநேக சாதனம் இருக்கு. உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு சரி பண்ணணும். சாத்தியம் என்ன? அந்த நோயிலிருந்து விடுபடணும், ஆரோக்கியத்தை பெறணும். இப்போ என்ன? ஸ்டமக் பெயின், ஃபீவர், ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. நம்ம உடம்பு சரியில்லாத போது நம்மளுடைய சாத்தியம் என்ன? ஆரோக்கியத்தை பெறணும். அப்படிங்கும் போது அது வந்து நீங்க அலோபதிலையும் போகலாம், ஆயுர்வேதத்திலையும் போகலாம், சித்தாலையும் போகலாம். அந்த நோய் சரியா இருக்கு. அப்போ என்ன வருது? நிறைய சாதனங்கள். அலோபதி இஸ் ஒன் சாதனம், ஆயுர்வேதா இஸ் அனதர் சாதனம், சித்தா இஸ் அனதர் சாதனம். எதை அடைவதற்கு? சாத்தியம் என்ன? ஆரோக்கியத்தை பெறுவதற்கு. அப்படிங்கும் போது இங்க நம்ம என்ன சொல்லுவோம்? அநேக சாதனம் ஃபார் சாத்தியம். அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, இன்னும் எது வேணா நீங்க எடுப்பாங்க, யுனானி என்னமோ சொல்றேன் பாத்தீங்களா? இதெல்லாம் என்னது? அனேன, நாட் ஏக்க, அனேன சாதனம். எதுக்கு? ஆரோக்கியம் இஸ் ஒன்லி சாத்தியம். சோ இதுக்கு என்ன சொல்லுவோம்? அனேன சாதன சாத்தியம்.
இப்படி இல்ல மோட்சம். ஏக்க அணையனே புரிஞ்சுக்கலப்போ ஏக்க சாதன சாத்தியம். இப்ப அதுக்கு ஒரு ஏக்க சாதன சாத்தியம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. பசிக்குது. இப்ப நமக்கு சாத்தியம் என்ன? பசி ஆறணும். பசிக்கு போது உங்களுக்கு சாத்தியம் என்ன? பசி ஆறணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க. என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இல்ல உட்காந்து டிவி போட்டு சினிமா பாரு, ஏதாவது இருக்காங்க. பசி ஆறுவதற்கு ஒரே ஒரு சாதனம் தான், சாப்பிட்டுறணும். இல்ல நீ டிவி பாரு, இல்ல 4 பேர்த்தோட பேசிட்டு, இல்ல நீ போய் அத செல்போன் ஏதாவது பண்ண முடியுமே நம்மளால. சோ அதுதான் என்னது? ஏக்க சாதன சாத்தியம். ஏக்க சாதன சாத்தியத்துக்கு எது உதாரணம் பெஸ்ட்? பசிங்கிறது, பசி ஆறணுங்கிறது சாத்தியமா இருக்கும்போது சாப்பிடுவது மட்டும்தான் சாதனம். அதுதான் சாதனம். 4 இட்லி 3 இட்லி வச்சு அவங்க வயிற்றுக்கு என்னவோ சாப்பிட்டுறணும். அப்ப என்ன ஆகுது? பசி ஆறுது. அப்ப அது என்னது? பசி ஆறுதல்ங்கிறது சாத்தியம். அதுக்கு ஒரே ஒரு சாதனம் சாப்பிடுறது. அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏக்க சாதனம் பர சாத்தியம். பசி ஆறுதல்ங்கிற சாத்தியம், இது ஏக்க சாதனம். சாப்பிடுறது மட்டும்தான் சாதனம். இது நோய். இப்ப நமக்கு நோய் வருது அப்படிங்கும் போது நான் என்ன சொன்னேன்? அனேன சாதன சாத்தியம். வாட் இஸ் அனேன? நீங்க அலோபதிக்கு போகலாம் டாக்டர்கிட்ட, இல்ல ஆயுர்வேதத்தை போகலாம், இல்ல சித்தா டாக்டர்கிட்ட போறங்கிறது பல அனேன சாதனம். அனேனன்னு என்னங்க? பலன்னு அர்த்தம். பல சாதன சாத்தியம். இப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு இது எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்மளுடைய கோல் என்ன? பசி ஆறுவதோ உடல் ஆரோக்கியத்தை பெறுவதோ அல்ல. இப்ப நம்மளுடைய கோல், வாழ்க்கையினுடைய கோல், மனித பிறவியினுடைய கோல், இறைவன் என்ன சொல்றாரு? மோட்சம். அந்த மோட்சத்தை பெறுவதற்கு ஏக்க சாதன சாத்தியமா, அனேன சாதன சாத்தியமா அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது, இறைவன் சொல்றாரு ஏக்க சாதன சாத்தியம். இட் இஸ் நாட் அனேன சாதன சாத்தியம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு குழப்பங்கள். மோட்சத்தை அடைவதற்கு என்ன சொல்லுது சாஸ்திரம்? ஏக்க சாதன சாத்தியம். அப்போ மோட்சத்தை அடைவதற்கு என்னது? ஒரே ஒரு சாதனம். மோட்சத்தை அடைவதுதான் கோல். அந்த கோலை அடைவதற்கு ஒரே ஒரு சாதனம் மீன்ஸ் என்னது? ஞானம். ஒரே ஒரு சாதனம் என்னது? ஞானமேவ சாதனம். அப்படி எழுதிக்கிட்டே வரணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். 2வது பாயிண்ட், ஞானம் ஏவ சாதனம். புரிஞ்சுங்களா? இதுதான் என்னது? 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வேதாந்த தர்ஷனம். அதுல நம்பர் 1 மோக்ஷம் இஸ் த மெயின் கோல், சாத்தியம் ஃபார் அ மனித சரீரம். அடுத்து 2வது, அதை அடைவதற்கு ஏக்க சாதன சாத்தியம், நாட் அனேன சாதன சாத்தியம். ஒரே ஒரு வழிதான் மோட்சத்துக்கு. ஒரே வழி என்னது? ஞானம். என்ன ஞானம்? ஞானமேவ சாதனம். என்னங்க ஞானம்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அகம் பிரம்மைவ பவதி சொல்லிக்கிட்டே போலாம். என்ன ஞானம்? பிரம்ம சத்தியம் ஜகத்து மித்யா அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மைவ பவதி. அகம் பிரம்மைவ பவதி வேண்டாம், அகம் பிரம்மைவ ஆச்சுங்களா? இது ஒண்ணுதான் சாதனம். இந்த ஞானம் மட்டும்தான் சாதனம். அப்ப பக்தி எங்க வருது? பக்தி இஸ் கேன் பக்தி கிவ் மோக்ஷா? நோ, பக்தி cannot give. இப்ப புரிஞ்சுக்கணும், பக்தி alone cannot be a சாதனம். எதுக்கு? மோட்சத்துக்கு. மோட்சத்துக்கு ஒரே சாதனம் ஞானம் ஏவ ஏக்க சாதனம். அப்ப பக்தி என்ன? பக்தி என்பது மேக் யூ குவாலிஃபைடு. குவாலிஃபைடு அவ்வளவுதான். வேற இந்த இடத்துல பக்திங்கிறது நெவர் கம்ஸ். அது ஒரு சாதனம் அல்ல, ஒரே ஏக்க சாதனம் தான் ஞானம் ஏவ ஏக்க சாதனம். அது தெளிவாய்க்கணும். மற்றபடி உபாசனையோ பக்தியோ எங்கேயும் இப்ப கிட்ட வரல. புரிஞ்சுங்களா? மோட்சம் பார்த்தோம், அதுக்கு ஒரே சாதனம் ஞானம் ஏவ ஏக்க சாதனம். அதுல நோ என்ன சொல்றது, ஆப்ஷன்ஸே கிடையாது. காம்ப்ரமைஸ் என்ன சொல்றது, எந்த காம்ப்ரமைஸும் அதுல கிடையாது. அது தெளிவாய்க்கணும். வச்சுங்களா? இப்போ
இஃப் அடுத்த மூணாவது பாயிண்ட் என்ன ஞானம்? அத்வைத ஞானம். அத்வைத ஞானம் மூணாவது பாயிண்ட். அந்த அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? அதான் அத்வைத ஞானம்னா ஜெகன் என்ன பார்த்தோம்? பிரம்ம சத்தியம், அதுதான் ஞானம். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, அகம் பிரம்மாஸ்மி. இந்த ஞானத்துக்கு மூணாவது பாயிண்ட். அதுக்கு என்ன சாதனை? இப்ப அது சாத்தியமாயிருச்சு. ஃபர்ஸ்ட் மோட்சம் சாத்தியமா இருந்தது, அதுக்கு ஒரே சாதனம் அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். அதை தவிர வேற எதுவும் கிடையாது. சரி, அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம்ங்கிறது சாத்தியம், அதை அடையணும் நான். அதுக்கு எது சாதனம்? இப்ப எது சாத்தியமாகுது? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். அந்த ஞானத்துக்கு இப்ப அந்த ஞானமே சாத்தியமாகுது, பெற வேண்டியதா இருக்குது. அப்ப அந்த சாத்தியத்துக்கு ஏக்க சாதன சாத்தியமா, அனேன சாதன சாத்தியமா? எது? அந்த அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை பெறுவதற்கு ஏக்க சாதன சாத்தியமா, அனேன சாதன சாத்தியமா? இங்கேயும் ஏக்க சாதன சாத்தியம். அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை படிக்கணும்னா, அந்த ஞானத்தை பெறணும்னா உபனிஷத்துக்கள் ஏவ, அது குருமுகேன ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான். குருமுகேன என்ன பண்ணணும்? ஏக்க சாதனம். எதுக்கு? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை பெறுவதற்கு. மூணாவது ஸ்டெப்பு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை பெறுவதற்கு எது சாதனம்? ஒன்னே ஒண்ணு, குருமுகேன ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் ஈச ஏக்க சாதன சாத்தியம். அங்கேயும் என்ன கிடையாது? காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸ்ரவண மனன நிதித்தியாசன குருமுகேன பண்ணும்போதுதான் இப்ப நமக்கு என்ன கிடைக்குது? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். அந்த ஞானம் தான் நமக்கு எதை கொடுக்குது? மோக்ஷம். இதுவரைக்கும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் வேதாந்த தர்ஷனம், இறைவன் நமக்கு கொடுக்கிறது. இப்ப அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப். இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணணும். அது பண்ணணும்னா ஃபோர்த் என்ன வேணும்? குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட். சாதன சதுஷ்டய சம்பத்தி இஸ் த குவாலிஃபிகேஷன். சாதன சதுஷ்டய சம்பத்தி இஸ் நீடட். அதுக்கு என்னன்னா அந்த குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கு அனேன சாதன சாத்தியம் இருக்கு. கர்மயோகம் பண்ணலாம், உபாசனை பண்ணலாம். சோ அங்க என்ன இருக்குது? ஆப்ஷன் இருக்கு. குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கிறது இப்ப என்ன ஆயிடுச்சு? சாத்தியம். குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கு என்னென்ன சாதனம்? நிறைய சாதனம் இருக்கு. அப்ப இங்க என்ன வருது? அனேன சாதன சாத்தியம். எது சாத்தியம்? என்ன? குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஆப்ஷன்ஸ் இருக்கு. கர்மயோகம், உபாசனா, சாதன சதுஷ்டய சம்பத்தியை பெறுவது. அங்க என்ன இருக்கு உங்களுக்கு? சாதனம். அனேன சாதன சாத்தியம். வாட் ஆர் சாதன சதுஷ்டய சம்பத்தி? முமுக்ஷுத்வம். நான் இந்த சம்சாரத்திலிருந்து நான் விடுபடணுங்கிற ஆசைதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். முமுக்ஷுத்வம். சாதன சதுஷ்டய சம்பத்தினா என்ன? ஃபர்ஸ்ட் முமுக்ஷுத்வம், இரண்டாவது விவேகம், அடுத்தது வைராகியம். விவேகம் என்ன? பிரித்து அறிகின்ற சக்தி. வாட் ஆர் த பிளஸ், வாட் ஆர் த மைனஸ்? அதுல மைனஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஒரு பற்று நீங்கி பிளஸ் எது சத்தியமோ அது மேல் வருகின்ற ஒரு ஆசை, அதை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற அது வைராகியம். நிலையற்ற பொருள்கள் மேல் வருகின்ற ஒரு பற்றற்ற நிலை. நிலையற்ற பொருள்களின் மேல் வருகிற ஒரு பற்றற்ற நிலை என்னது? வைராகியம். அப்புறம் என்ன வரணும்? சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இது மூணாவது பாயிண்ட். சாதன சதுஷ்டய சம்பத்தி, மனடக்கம், இந்திரிய அடக்கம், ஸ்வதர்ம அனுஷ்டானம், உபரம திதிக்ஷா பொறுமை. இதெல்லாம் என்னது? மூணாவது பாயிண்ட். நாலாவது என்ன வேணும்? முமுக்ஷுத்வம். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து கடைசியா போட்டுக்கலாம். சோ விவேகம், வைராகியம், சாதன சதுஷ்டய சம்பத்தி, முமுக்ஷுத்வம். இந்த நாலும் தான் சதுஷ்டயம். எது? குவாலிஃபிகேஷன். இதை நீங்க எப்படி பண்ணலாம்? தவம், கர்மயோகம், உபாசனா மூலியமாக நீங்க பெறலாம். சோ குவாலிஃபிகேஷனை பெற இடத்துல குவாலிஃபிகேஷன் நீங்க சாத்தியமா வச்சிருக்கிற பட்சத்தில் என்ன இருக்கு? சாதனங்கள் வேற வேற. அனேன சாதன சாத்தியம். இது எத்தனா ஸ்டெப்பு?
பேசிக் வேதாந்த தர்சனத்துல நாம புரிந்து கொள்ளப்பட வேண்டிய 4வது ஸ்டெப்பு. புரிஞ்சுங்களா? சோ இப்ப நாம இதுல டிராவல் ஆக இவ்வளவுதான், 4 பாயிண்ட் தான். எஸ், இந்த 4ஐயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் வேதாந்த வகுப்புக்குள்ள வர்றோம் அப்படின்னா. இப்போ வேதாந்தம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பக்திக்கு எதிரானது கிடையாது. ஸோ வேதாந்தம் நமக்கு என்ன மெசேஜ் ஆஃப் வேதாந்தா அப்படி சொல்லலாம். இது என்ன, இந்த ரூட் மேப் இப்ப வருது பாத்தீங்களா கூகுள்ல, ரூட் மேப் அனுப்புங்கிற மாதிரி. ரூட் மேப் ஆஃப் வேதாந்த தர்சனம் என்னன்னு முதல்ல தெளிவாய்க்கணும். ரூட் மேப் ஆஃப் வேதாந்த தர்சனம் என்ன சொல்லுது, இறைவன் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நீ எங்க வா, துவைத பக்திக்கு நீ வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அங்கிருந்து எங்க வரணும், அத்வைத பக்திக்கு. எப்படி வர முடியும்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். சோ துவைத பக்தியில ஃபர்ஸ்ட் என்னது, கர்மயோகம் உபாசனா. அதுக்கு முன்னால என்னது, தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை இஸ் த ஃபர்ஸ்ட் இடம். அதுக்கப்புறம் எங்க வரோம், கர்மயோகம் உபாசனா. அங்க என்ன இருக்கும், துவைத பக்தி. அப்புறம் அங்கிருந்து எங்க வரணும், அத்வைத பக்தி. அதுக்கு என்ன வேணும், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். பக்திங்கிறது வேண்டான்னு சொல்லல, பக்திங்கிறது இப்படி போகணும். ரூட் மேப் வேதாந்த தர்சனம் பக்திக்கு போட்டு கொடுக்கிற ரூட் மேப். ஃபர்ஸ்ட் நீ கர்மத்தை தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணு, அப்புறம் கர்மயோகமாக பக்தி துவைத பக்தியோடு நீ கர்மயோகம் உபாசனை பண்ணு. அப்புறம் எங்க வா, அத்வைத பக்திக்கு வாண்டா கூப்பிடுதே தவிர பக்தி வேண்டான்னு வேதாந்தம் எங்கும் சொல்லவில்லை. தெரிஞ்சுங்களா? கர்மயோகமும் உபாசனையும் துவைத பக்தி. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் போது எங்க வந்துருவான், அத்வைத பக்தி. வேதாந்தா இஸ் நாட் அகேன்ஸ்ட் பக்தி. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நிறைய இடத்துல சமுதாயத்தில் குழப்பம் இருக்கிறது. சோ இந்த ரூட் மேப்ப வேதாந்தம் தர்சனம் கொடுக்கிற ரூட் மேப் முதல்ல கிளியர் ஆயிக்கணும். என்ன கொடுக்குது, தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை, கர்மயோகம் உபாசனா மூலியமாக துவைத பக்தி, அதுல இருந்து அத்வைத பக்திக்கு நீ வரணும். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். திஸ் இஸ் த ரூட் மேப் ஆஃப் வேதாந்த தர்சனம். பட் பக்தி தர்சனம் இந்த ரூட் மேப்ப கொடுக்காது. பக்தி தர்சனம் எதை கொடுக்காது, இந்த ரூட் மேப்ப கொடுக்காது. சில சமயம் கிரிட்டிசைஸ் கூட பண்ணும், இதெல்லாம் வேலையற்ற வேலை எது. ஏன்னா பக்தி தர்சனம்ங்கிறது பை ஹியூமன் பீயிங், நாட் ஃப்ரம் பகவான். வேதாந்த தர்சனம் ஃப்ரம் பகவான். தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஏங்க இப்படி, அது சரிதானே இது சரிதானே, எப்படி சரியாகும்? அது இறைவனோட வாக்கு, இது மனிதனோட மூளையிலிருந்து வந்தது. பக்தி தர்சனம்ங்கிறது யாரோட மூளையிலிருந்து வந்தது, மனிதர்கள். எக்ஸால்டட் புண்ணிய மகான்களாக இருக்கலாம், நோ டவுட் இன் தட். பட் they are not ஈஸ்வரா. சோ வேதாந்த தர்சனம்ங்கிறது ஃப்ரம் பகவான், ஈஸ்வரன். அங்க அவர் கொடுக்கிற ரூட் மேப் தான் சரி ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். இது பக்தி தர்சனம்ங்கிறது நாட் ஃப்ரம் பகவான், இட் இஸ் ஃப்ரம் எக்ஸால்டட் புண்ணியம் பண்ணின ஏதோ ஒரு ஜீவராசி ஜீவனிடமிருந்து வந்ததுதான். அதனாலதான் இந்த வேறுபாடு. புரியுதுங்களா? ஏன் ரெண்டுக்குள்ள வேறுபாடுனா, இது ஃப்ரம் ஹியூமன் பிரெயின். லோக்கலா புரிஞ்சுக்கணும்னா பக்தி தர்சனம் ஃப்ரம் அ ஹியூமன், ஏதோ ஒரு ஹியூமன் பிரெயின்ல இருந்து வந்தது. வேதாந்த தர்சனங்கிறது இறைவன் கொடுத்தது. ரெண்டையும் பெருசா பிரிச்சு புரிஞ்சுக்கணும். அதுக்காக பக்தி தர்சனத்தை தூக்கி போடுங்கன்னு சொல்லல. பக்தி யூஸ் சாதனம். யார் வேண்டாம் சொன்ன சாதனம். அது எப்படி, துவைத பக்தியிலிருந்து எங்க வரணும், அத்வைத பக்திக்கு வரணும். புரிஞ்சுங்களா? இதுதான் மெயின். அடுத்தது இப்போ பக்தி இப்ப என்ன பார்த்தோம், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பக்தி தர்சனம். மோக்ஷம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏக்க சாதன சாத்தியம். அதுக்கடுத்து ரெண்டாவது என்னது, ஞானம் ஏக்க சாதன சாத்தியம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், அந்த அதுக்கு ஒரே வழி குருமுக்கேன சிரவண மன நிதித்தியாசனம் தான் ஏக்க சாதன சாத்தியம். நாலாவது குவாலிஃபிகேஷன்ல தான் அனேன சாதன சாத்தியம். இது வேதாந்த தர்சனம். மேப் போட்டு மூளைக்குள்ள அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் அப்படி கேட்டுட்டு போறதில்ல. இது பேசிக் அஸ்திவாரம் ஃபார் வேதாந்திக் ஸ்டடீஸ். ஆச்சுங்களா? இப்ப எங்க வரோம், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பக்தி தர்சனம். அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நடிச்சுக்கலாம். ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பக்தி தர்சனம் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யாருது, பக்தி தர்சனம். ஆச்சுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பக்தி தர்சனம் பாக்குறாங்க. எனக்கு ரெண்டையும் பார்க்கும்போது நல்லா செட் பண்ணிட்டு தெளிவாயிட்டு அடுத்துக்கு வரணும். அங்க என்ன அப்படி சொன்னீங்க, இப்ப என்ன 10 நிமிஷத்துக்கு முன்னால அப்படி சொன்னீங்க, 10 நிமிஷத்துக்கு மேல இப்படி சொல்றீங்கன்னு யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். இவ்வளவு நேரம் பார்த்தது
வேதாந்த தர்சனம் இறைவன் கொடுத்தது. இப்ப கொடுக்கிற பக்தி தர்சனம் ஒரு மனிதனுடைய மூளையிலிருந்து வந்தது. இவங்களுடைய பக்தி தர்சனத்துடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்து ஃபண்டமெண்டல்ஸ் வச்சுக்கலாம். வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் அடிப்படை தர்மங்கள் எது? பக்தி தர்ஷன். நம்பர் 1 என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? பகவானை இறைவனை மனிதனாக இறக்கி கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? இறைவனை பகவான் as ஹியூமன் பீயிங், ஹியூமனைசேஷன் பேர். அது பேர் ஹியூமனைசேஷன். ஹியூமனைசேஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனை எங்க இறக்குவாங்க? brought down, இறக்குவாங்க. எங்க கொண்டு வருவாங்க? பகவானை மனிதனாக இறக்கி கொண்டு வருவார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பக்தி தர்ஷனத்தில் பகவான் இஸ் brought down to a human being. அதுக்கு பேர் என்ன சொல்லுவான்? ஹியூமனைசேஷன். இறைவன் என்ன பண்றது? ஹியூமனைசேஷன் கொண்டு வந்துருவாங்க. பகவானை மனிதனாக. மனிதனாக எப்படி இறக்குறது? கை காலு உருவங்கள், மனிதனுக்கு என்ன உருவமோ அதை இறைவனுக்கு, அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கீழே கொண்டு வர்றது. ஆனா நம்ம பாருங்க, இந்த இடத்துல நம்ம அடிபடுவோம். வேதாந்த தர்ஷனம் என்ன தெரியுங்களா? நான் இறைவனாக இருக்கிறேன்னு டிவனைசேஷன் நடக்கும் நம்மளுது. அவங்களது ஹியூமனைசேஷன். நாம என்ன பண்ணுவோம்? டிவனைசேஷன். என்னது? நம்ம லெவல், நம்ம இறைவனும் நானும் வேறல்ல. நாம என்ன பண்ற? வேதாந்த தர்சனத்தில் என்ன இருக்குது? ஒவ்வொரு மனிதரும் இறை தத்துவமேனு டிவனைசேஷன் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லுவது நம்மளுடைய சொரூபம் என்ன நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அகம், நான் இறைவனாக இருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி. என்னங்கிறது? டிவனைசேஷன். ஐ எம் நாட் அ ஹியூமன் பீயிங். அகம் பிரம்மாஸ்மி. அப்ப நாம எங்க ஏறோம்? மனிதனாக இருப்பவன் இறை தத்துவத்துக்கு ஏற்றி புரிந்து கொள்வதுதான் வேதாந்த தர்சனம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. பக்தி தர்சனங்கிறது இறைவனை மனிதனாக ஆக்குவார்கள். ஹியூமனைசேஷன். வேதாந்தா டிவனைசேஷன். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பக்தி தர்சனம் மட்டும் வருவோம். ஏன்னா எங்க கான்ட்ரடிக்ஷன் ஆகிறங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பக்தி தர்சனத்துல ஹியூமனைசேஷன் ஆஃப் காட், இறைவனை மனிதனாக ஆக்குவது. ரெண்டாவது இந்த மாதிரி பண்ணியாச்சு. இறைவனுக்கு ஒரு ஹியூமன் பாடி கொடுத்தாச்சு, ஹியூமன் பீயிங்கா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுவாங்க. மனிதனாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம், இறைவனை மனிதனாக ஆக்குனதுக்கு பிறகு தேர் இஸ் அ உறவு, ரிலேஷன்ஷிப். அங்க வைடு சாய்ஸ் இருக்கு அவங்களுக்கு. எப்படி அவங்க உறவு கொள்ளலாம் இறைவனோடு? சிங்கார பக்தி, வாத்சல்ய பக்தி, மாதா பக்தி, பித்ரு பக்தி. புரிஞ்சுங்களா? அம்மா குழந்தை, அந்த இறைவனை மனிதனா ஆக்குனதுக்கு பிறகு அவங்களோட என்னென்ன உறவு வச்சுக்கலாம்? அவங்க வச்சிருப்பாங்க பக்தி மார்க்கத்துல. அவரை கணவனாக பாக்குறது, லவ்வரா பாக்குறது, குழந்தையாக பாக்குறது, இந்த மாதிரி. இது என்னது? உறவு. they encourage. இத உறவை அவங்க என்கரேஜ் பண்ணும். பக்தி தர்சனம் அதை என்கரேஜ் பண்ணும். எதை? குழந்தையா பாக்குறதையும், கணவனாக பாக்குறதையும், மனைவியாக பாக்குறதையும் பக்தி தர்சனம் என்கரேஜ் பண்ணும். எது? உறவை. சரி, ஓகே. அந்த செகண்ட் பாயிண்ட் உறவு, ரிலேஷன்ஷிப் வித் பகவான். மூணாவது ஸ்டெப் உறவு வச்சாச்சு. ஆஃப்டர் த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணி ஆகணும்? ஒரு ரெகுலர் என்ன இருக்கணும்? கம்யூனிகேஷன், தொடர்பு. அதையும் என்கரேஜ் பண்ணும். ரெகுலர் கம்யூனிகேஷன் இஸ் நீடட். ஃபர்ஸ்ட் உறவு, அப்புறம் தொடர்பு. எப்படி பக்தி தர்ஷனம் என்ன பண்ணும்? தொடர்ந்து நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? பகவானோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது மூணாவது ஸ்டெப். இப்ப நாம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? பக்தி தர்ஷனம். மூணாவது ஸ்டெப் ரெகுலர். என்ன? ரெகுலரா அவரோட என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த உறவோடு தினம் ஒரு கம்யூனிகேஷன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பக்தி பாத்தீங்கன்னா, இப்ப பக்தி இங்க ரெண்டு விதம் இருக்கு. ஃபார்மல் பக்தி, இன்ஃபார்மல் பக்தி. இப்போ இவங்க கொள்ற பக்தி பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் பக்தின்னு சொல்லுவோம். வேதத்தில் சொல்லப்பட்ட பக்தியிலிருந்து வேறுபட்டது இன்ஃபார்மல் பக்தி. இப்ப ரெண்டு வேர்டு வருது. ஃபார்மலா வைக்கிற பக்தினா என்ன? ஃபார்மலா வைக்கிற பக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் ஒரு தேவதையை எப்படி பக்தி கொண்டு வழிபட வேணும்னு ஒரு முறை கொடுத்துருக்காரு. அது மெத்தட்ல போய் வழிபட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ரெகுலர் பக்தி.
எது? இறைவன் தேவதைகளை படைத்து இந்த மாதிரி தான் நீ சோடசோபச்சாரம் பண்ணணும். பார்க்குறமா இல்லையா? இதெல்லாம் ஃபார்மல் பக்தி. இப்படித்தான் நீ சோடசோபச்சாரம் பண்ணணும். நீ விநாயகருக்கு அருகம்புல் வைக்கணும், நீ வந்து எந்த தேவதைக்கு அருகம்புல் வைக்கக்கூடாது, சில பூக்கெல்லாம் கூட கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்தந்த மாதிரி இப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மல் பக்தி. இது கிவன் பை பகவான் கொடுத்தது. இந்த முருகரை இப்படி வழிபடு, இந்த விநாயகருக்கு இப்படி ஹோமம் பண்ணு, இப்படி சாண்ட் பண்ணு, இப்படி பூஜை பண்ணு. இது ஃபார்மல் பக்தி கிவன் பை பகவான். இவங்க இதுக்கு வரமாட்டாங்க. பக்தி தர்சனம் இதற்கு வரமாட்டார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க? பக்தி தர்சனத்துக்குள்ள போனவங்க அதுக்கு ஆப்போசிட் என்னது? இன்ஃபார்மல் பக்தி. அதுக்குள்ள வரமாட்டாங்க. எப்படி வழிபடணும் சாஸ்திரம் சொல்லிச்சு அதை பத்திலாம் அவங்களுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க வச்சிருக்கிற பக்திக்கு என்ன சொல்லலாம்? இன்ஃபார்மல். இட்ஸ் நாட் ரெகுலர் பக்தி, இன்ஃபார்மல் பக்தின்னு எடுத்துக்கலாம். துவைத பக்தி. ஏன்னா இப்ப நீங்க இவங்க இறைவன் கொடுத்த ஃபார்மல் பக்திக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முறைப்படியான பக்தின்னு இருக்குது. முறைனா ஃபார்மலா முறைப்படியான ஒரு பக்தி. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காலம், இத்தனை மணிக்கு தான் பூஜை பண்ணணும், இந்த இடத்துல தான் பண்ணணும், இந்த இடத்துல தான் இறைவனை வளர்த்தணும், இந்த இடம் தூய்மையா இருக்கணும். சோ மெனி நியமாஸ் வரும், கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், கண்டிஷன்ஸ். ஃபார்மல் பக்தி, முறைப்படியான பக்திக்கு கண்டிஷன்ஸ் அதிகம். இப்படிதான் நெய்வேத்தி வைக்கணும், இப்படித்தான் பஞ்ச பாத்திரம் இருக்கணும், இந்த பாத்திரங்களை இதுல தான் இருக்கணும், இந்த பாத்திரத்துல வாங்கக்கூடாது, பிளாஸ்டிக்ல உள்ள வரக்கூடாது, பூ வந்து பழைய பூல யூஸ் பண்ணக்கூடாது, புது பூ தான் யூஸ் பண்ணணும், பூவை பிச்சு பிச்சு போடக்கூடாது. இந்த மாதிரி ஃபார்மல் நியமங்கள் அதிகம். எங்க இறைவன் ஒரு தேவதையை எப்படி வழிபடணும்னு சொல்ற இடத்துல நிறைய நார்ம்ஸ், நியதிகள் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஆச்சுங்களா? ஆனா இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள வர்றவங்க அதுக்கு போக மாட்டாங்க. அவங்கள பக்தி என்னது? இன்ஃபார்மல் பக்திய. அவங்க எப்படி அவங்க இறைவனை முதல்ல ரிலேட் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் மறந்துடக்கூடாது. ஒரு குழந்தையாக, ஒரு அம்மாவாக, அப்பாவாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? ரிலேஷன். எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க? நீங்க குழந்தைகிட்ட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க? தாயாமி ஆவாகயாமி என்ன பண்ணுவீங்க? ஆசனம் சமர்ப்பயாமி, புஷ்பை பூஜையாமி, அப்படியே பண்ணுவோம். காலை எந்திரிச்சு சொன்ன ஒரு குட்டி ஒரு கிருஷ்ணர் சிலையை வச்சுக்கிறான்னு வச்சுக்கலாம். அதுக்கு நைட்டு தூங்குற மாதிரி நல்ல பெட்டு, இதெல்லாம் தான் அவங்களோட பக்தியோட. அதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்? இன்ஃபார்மல் பக்தி. அவங்களுக்கு எப்படி தோணுதோ, இடம், காலம், நோ நாம்ஸ், நோ நியமங்கள் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வழிபடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் சுவாமிஜி சொல்லிப்பாரு, சுவாமிக்குன்னு ஒரு ரூம், அந்த சிலை கிருஷ்ணர் சிலை வைக்கிறதுக்குன்னு ஒரு ரூம், அது ஏசி போட்டு அங்க யாரு நைட் வந்து ஊஞ்சல் ஆட்டி தூங்க வச்சுட்டு வருவாங்க. காலை எந்திரிச்சு போனேன்னா, ஹாய் கிருஷ்ணா, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, நைட் நல்லா தூங்குனியா, கொசு கடிச்சுதா, ஓடாமாஸ் வைக்கிட்டா, இல்ல கொசு நெட்டு போட்டுட்டா, இப்படி காலை எந்திரிச்சோன்னா போய் பேசுறதே அவங்க. அந்த அளவுக்கு தாங்க அவங்களோட பக்தி, அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கு என்ன சொல்றது? அங்க நோ நாம்ஸ். அவங்களே குளிச்சுடுவாங்க. இங்க வந்து அபிஷேகம் பண்ணணும்னா என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி குளிச்சு விடுவாங்க. ட்ரெஸ் விதவிதமா போட்டுடுவாங்க, அலங்காரங்கள் பண்ணுவாங்க, சாப்பாடு நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ் கொண்டாந்து முன்னாடி வைப்பாங்க, சாமி சாப்பிட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் நைட் வந்து குட் நைட் சொல்லிட்டு ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு போய் தூங்குறது. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதன் பிரகாரம் இறைவனோடு தொடர்பு கொள்வார்கள். வித் ரிலேஷன், எனி ரிலேஷன். குழந்தையா பார்க்கலாம், லவரா பார்க்கலாம், கணவனா பார்க்கலாம், மனைவியா பார்க்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு அங்க என்ன கிடையாது? நோ நியமாஸ். அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ரிலேஷனை டெவலப் பண்ணுவாங்க. அவங்க சாமிகிட்ட கத்துறது, சாமிகிட்ட சண்டை போடுறது, சாமியை ஸ்கோல்டு திட்டுறது, எல்லாமே ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பர் மாதிரி அவங்களுக்கு. அது எப்படி நம்ம கணவனோடு குழந்தைகளோடு எப்படி ஒரு உறவு ஒரு பில்டப் பண்ணிட்டு போறோமோ அதே மாதிரி அங்க இருக்கும். அந்த உறவுங்கிறது அதே மாதிரி இருக்கும். சண்டை போடுறது, சத்தம் எல்லாமே நடக்கும். சாப்பாடு கொடுக்கறது, கோவிச்சுக்கிறது, திட்டுறது எல்லாமே நடக்கும். இதுக்கு பேர் என்ன பக்தி? இன்ஃபார்மல் பக்தி. தவறுன்னு சொல்லலீங்க, என்ன நடக்குதுங்கிற ஃபேக்டை பார்த்துட்டு இருக்கிறோம். இது தப்பு, இது சரி, இவங்க இது தப்புங்கிறாங்கிறது அப்படி உங்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட் வச்சு பார்க்காதீங்க. திஸ் இஸ் இன்ஃபார்மல் பக்தி. இப்ப நம்மளோட ஃபார்மல் பக்தின்னு என்ன? 16 ஸ்டெப் பூஜை பண்ணணும், பூர்வாங்கம் பண்ணணும். நேற்றுதான் கிளாஸ் வேற உங்களுக்கு. பூர்வாங்கம்னா என்ன, 14 ஸ்டெப் என்ன, அதுக்கு எத்தனை நியமங்கள், கால தேச நியமங்கள் இந்த பக்தியில் உண்டு. பக்தி தர்சனத்தில் இருப்பவர்கள், ஃபாலோ பண்றவங்க இந்த நியம பக்திக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்ன? தே ஹேவ் தேர் ஓன், தட் இஸ் த பெஸ்ட். அப்படி இருப்பாங்க அவங்க, அந்த ஃபாலோ பண்ணுவாங்க. வச்சுங்களா? இப்ப அடுத்தது
3 பாயிண்ட் முடிஞ்சுதா? எஸ். அடுத்து 4வது. இப்போ வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் நீடட்? 3 பாயிண்ட் இது முடிஞ்சு, அதில் 4 பாயிண்ட் முடிஞ்சு. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எது நீடட்? ஃபார்மல் பக்தியா இன்ஃபார்மல் பக்தி? நாம் அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். எது நீடட்? கர்மயோகா, உபாசனா எல்லாமே கம்பல்சரி ஃபார் ஸ்பிரிச்சுவல் சீக்கரின் வேதாந்தம். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபார்மல் பக்தி தான் அவசியம். ஃபார்மல் பக்தினா நீங்க இது என்னென்ன கொண்டு வரலாம்? பஞ்சமகா யக்னங்கள், சாதன சதுஷ்டய சம்பத்தி, இதெல்லாமே என்னது? பக்தியோட வெளிப்பாடு தான். வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி யக்னமா பண்ணு, எந்த கர்மத்தை பண்ணாலும் யக்னமா பண்ணுன்னு சொல்றது, பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுன்னு சொல்றது, இந்த சோடச உபச்சாரங்கள், இதெல்லாம் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு கம்பல்சரி. வச்சுங்களா? வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஃபார்மல் பக்தி தேவையா? அடுத்த கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை புரிந்து கொள்ளணும்னு வந்து உட்கார்ந்துருக்கிற நமக்கு, பொதுவாக நம்ம எடுத்துக்கோ, நமக்கு எது தேவை? ஃபார்மல் பக்தி இஸ் நீடட். ஏன்னா அங்கதான் there is a procedure. இந்த பக்தி பண்ண மூலியமா நீங்க எங்க வருவீங்க? அந்தக்கரண சுத்திக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் நடக்கும் ஃபார்மல் பக்தியில. ஏன்னா அது இறைவன் கொடுத்தது. இறைவன் இந்த மாதிரி மெத்தட்ல பூஜை பண்ணுனா அவனுக்கு என்ன நடக்கும்? அந்தக்கரண சுத்தி பெறுவான் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுதான் அவர் எங்க கூட்டிட்டு வர்றாரு? ஃபார்மல் பக்திகளை கூட்டிட்டு வர்றாரு. சோடச உபச்சாரங்கள், சாண்டிங், எது வேணா எடுத்துக்கு. அப்ப பஞ்சமகா யக்னங்கள், சாதன சதுஷ்டய சம்பத்தி, இதெல்லாம் பிளான்டு பை பகவான். எதுக்கு? நம்மள ஒரு தகுதி உள்ள மனிதனாக ஆக்குவதற்கு இறைவன் பிளான் பண்ணி கொடுத்தது கர்மகாண்ட பக்தி, ஃபார்மல் பக்தி. சோடச உபச்சாரம், பஞ்சமகா யக்னங்கள், இதெல்லாம் இறைவன் பிளான் பண்ணி கொடுத்திருக்காரு. இது கம்பல்சரி. ஓகே. வாட் அபவுட் இன்ஃபார்மல் பக்தி? இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு எப்படி அவங்க தொடர்பு கொள்றாங்க? ஒரு குழந்தையாக, ஒரு கணவனாக, மனைவியாக, அதெல்லாம் என்னது? அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சாப்பாடு வைப்பாங்க, எப்படி தோணுதோ ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, எப்படி தோணுதோ எப்ப காலத்துக்கு, இதெல்லாம் ஒரு நியமங்கள் கிடையாது. இன்ஃபார்மல் பக்தி இது வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையா? அடுத்த கேள்வி. எது தேவைன்னு சொல்லியாச்சு? கம்பல்சரி. ஃபார்மல் பக்தி கம்பல்சரி. கர்மகாண்டத்தில் இறைவன் எப்படி சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி வழிபாடு பண்றது கம்பல்சரி. அதுல சாய்ஸே கிடையாது. நித்திய பூஜை தினம் பண்ணணும். தேவதாயக்கனம் சொல்றாரா இல்ல இறைவன், அது கம்பல்சரி. வாட் அபவுட் இன்ஃபார்மல் பக்தி? யாருக்கு இது? இதாவது நாம இப்ப என்ன பார்க்க போறோம்? வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு ஒரு குழந்தையாக வச்சு, அவருக்கு ஒரு ரூம் கொடுத்து, அவருக்கு ஒரு ஏசி போட்டுட்டு, அவருக்கு ஒரு பெட்டை போட்டு, காலைச்சுனா ஹலோ கிருஷ்ணா காஃபி குடிக்கிறியா, பால் குடிக்கிறியா என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டு, அவருக்கு குளிச்சுட்டு, அவர் ட்ரெஸ் போட்டு, இந்த மாதிரி அவருக்கு அவங்க மனதில் எப்படி தோணுதோ அந்த மாதிரி உறவு கொள்ளுதல், கம்யூனிகேஷன், ரிலேஷன் இஸ் நீடட். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஆப்ஷன். வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு சில பேர்த்துக்கு இது தேவை, சில பேர்த்துக்கு இது தேவையில்லை. யாருக்கு தேவை, யாருக்கு தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க. இந்த இன்ஃபார்மல் பக்தி 24 மணி நேரம் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, இங்க வா கிருஷ்ணா, நீ எனக்கு உதவி பண்ணு கிருஷ்ணா, இதெல்லாம் என்னது? இன்ஃபார்மல் பக்தி. இது எல்லாத்தினாலையும் முடியாது. எந்நேரம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன வேலை செய்யறங்கிறது எப்படிங்க கவனம் போகும்? சோ இந்த இடத்துல குழப்பம் வருது. அப்படி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? தெளிவாய்க்குங்க. யாருக்கு இது தேவை? எது இன்ஃபார்மல் பக்தி? எந்நேரம் கிருஷ்ணரையே சொல்லிட்டு இருக்குது, இல்ல ராமர் ஏதோ ஒண்ணு நீங்க வச்சுக்க. கிருஷ்ணான்னு வாயில வந்தா சொன்னேன். இப்ப கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணா எதா இருந்தாலும் கிருஷ்ணா நீ பாத்துக்கோ. கூடவே ஒரு டிராவல் பண்ற மாதிரி ஒரு கற்பனை, கிருஷ்ணா நீ பாத்துக்கோ, கிருஷ்ணா நீ சொல்லிதான் அது நடந்திருக்கு. கிருஷ்ணா நீ எப்பவும் அவரோட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ரிலேஷன். அவர் அப்பாவை பார்க்கலாம், மகனா பார்க்கலாம், குழந்தை எப்படியோ ஒண்ணு பார்த்து அவரோட என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? த்ரூ அவுட் த டே கம்யூனிகேஷன் வித் கிருஷ்ணா. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. கிருஷ்ணா நீ பாத்துக்கோ, கிருஷ்ணா நீ சொல்லிதான் நான் செய்யறேன், கிருஷ்ணா இது என்ன வேணும் என்ன, கிருஷ்ணா இப்படி வாழ்றது 24 மணி நேரம் அவரோட ஒரு கம்யூனிகேஷன். இட்ஸ் தப்புன்னு சொல்லல. இப்ப வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு இது தேவையா தேவையில்லைனா? சில பேர்த்துக்கு இது தேவை. யாருக்கு தேவை? வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு. யாருக்கு தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமோஷனலி டிஸ்டர்பான மனம் உடையவர்களுக்கு இந்த பக்தி, எந்த பக்தி? இன்ஃபார்மல் பக்தி அவசியம்.
எமோஷனலா டிஸ்டர்ப் ஆனவங்களுக்கு கண்டிப்பா இந்த பக்தி அவசியம். இந்த எமோஷனலி டிஸ்டர்ப் ஆனவங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், மனதளவில் எமோஷனலி டிஸ்டர்ப், மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது அவசியம். ஏன்னு கேளுங்க, அவங்களுக்கு எப்படி இப்படி எமோஷனலா அவங்க டிஸ்டர்ப் ஆனாங்க? திங்க் பண்ணி பாருங்க. ஒய் தே பிகம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ அவங்களுக்குள்ள ஏன் வந்தது? பல காரணங்கள் சொல்லலாம். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸ்ல ஒரு நம்பிக்கைக்கு உண்டான உறவு அந்த குழந்தைக்கு கிடைக்காம சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மாவை இழந்தாலோ அப்பாவை சிறு வயதில் இழந்தாலோ தே ஆர் ஆல் எமோஷனலி டிஸ்டர்ப்டு மைண்டு வந்துடும். அம்மாவை சிறு வயதில் இழத்துல 2 மெயின் காரணம், பல காரணங்கள் சொல்லலாம். மெயின் காரணம், அந்த குழந்தை சிறு வயதில் தாயையோ தந்தையையோ இழக்கும் போது, அது டைவர்ஸா கூட இருக்கலாம், பார்க்க முடியாம போயிருக்கலாம், அவரோட கம்யூனிகேஷன் போயிருக்கலாம், இல்ல இறந்துருக்கலாம். எப்படியோ ஒண்ணு, அந்த குழந்தை யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு உண்மையான உறவு. ஏன்னா அது தாய் தந்தை தாங்க உண்மையான உறவு. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கொஞ்சம் சுயநலத்தோட தான் வரும். நம்மள்ட்ட வர்றது கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். தாய்ங்கிற உறவு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கிடைக்கிற அன்பு, கிடைக்கிற ஒரே இடம் அம்மா. எதிர்பார்ப்பு, எத்தனை தப்பு பண்ணாலும் மன்னிக்க கூடிய ஒரே ஜீவன் அம்மா அப்பா. சோ இந்த என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற அளவுக்கு இவங்களை 2 பேர்த்த தவிர வேற யாரு அந்த 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 க்ளோஸ்னஸ்க்கு வரமாட்டாங்க. சோ அதனாலதான் அந்த தாயோ தந்தையோ இழக்கிறது, அல்லது தந்தை தவறான தந்தை, ஒழுக்கம் கெட்ட பழக்கங்கள் உடையவர், இந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி இழக்கணுங்கிற அவசியம் இல்லை. யார்கிட்ட அந்த குழந்தை க்ளோஸா இருக்கணுமோ அவர் க்ளோஸா போக முடியாத அளவுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் சரியில்லைங்க போது அந்த குழந்தை தள்ளிதான் நின்னுக்கும். ஒரு நம்பிக்கைக்கு உதவான பாத்திரங்கள் அங்க இருக்காது. அப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தை வளர வளர எமோஷனலி டிஸ்டர்ப்டு. அந்த மாதிரி வந்தவங்க வேதாந்தத்துக்குள்ள வர்றாங்கன்னா வேதாந்தம் மண்டைக்குள்ள போகாது. ஃபுல்லா என்ன இருக்கும், எமோஷனலி டிஸ்டர்ப்டு மைண்ட், ஏக்கம், அந்த எம்டினஸ். அம்மா ஃபீல் பண்ண வேண்டிய இடம் கேப், அல்லது அப்பா ஃபீல் பண்ண வேண்டிய இடம் மனதில் எப்படி இருக்கும், கேப். அதனாலதான் அவங்களுக்கு என்னது, தன்னைத்தானே நோக்க முடியல, போர் அடிக்குது, ஒரு ஃபீலிங் ஆஃப் ஏக்கம், எந்நேரம் மனதுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு சிம்பத்தி, தனக்கு மேல தானே சிம்பத்தி. ஐயோ நான் ரொம்ப பாவம், ஐயோ நான் நம்ப பாவம், இந்த மாதிரி அது அந்த மாதிரி நான் நம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறது என்னது, எமோஷனலி நாம என்ன ஆயிட்டோம், டிஸ்டர்ப்டு. ஏன், அது ஏதோ ஒரு காரணங்கள், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் நல்ல க்ளோஸா இருந்து டப்புன்னு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டா கூட அந்த இடம் என்ன ஆயிரும், கேப். அப்ப அவங்க டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்ச நாளுக்கு இந்த இன்ஃபார்மல் பக்திய கொண்டு செல்லலாம், தவறில்லை. அப்பதான் அவங்க நார்மல் மைண்ட் செட்டுக்கு வர முடியும். அந்த எமோஷனல் பிரச்சனையில இருந்து, டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து அவங்க நார்மலா வர முடியும். எப்போ கிருஷ்ணரை என்னவா பாக்குறது, அம்மா, அம்மாவா கிருஷ்ணரை எப்படி பாக்குறது, அல்லது இறைவனை எப்படி பாக்குறது, அம்மாவாக. அப்ப அம்மா இருக்கிறாங்க, கூட இருக்க அம்மா, எல்லா அம்மாட்ட பேசுற மாதிரி அந்த குழந்தை அந்த தெய்வத்திட்ட பேசுறது, அது கிருஷ்ணரா இருக்கலாம், ராமனா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். அவங்ககிட்ட எப்படி பேசுறது, அம்மாட்ட பேசுற மாதிரி பேசுறது. அம்மா நான் போயிட்டு வெளியில போகும்போது, அம்மா நான் போயிட்டு வரேன், அம்மா இந்த எல்லாம் போய் பக்கத்துல போந்துட்டு, அம்மா காலில இருந்து இதெல்லாம் நடந்தது, இவங்களாம் இதெல்லாம் சொன்னாங்க, சும்மா ஒரு கம்யூனிகேஷன் தேவை. பட் தட் இஸ் நாட் எண்ட். அது எது வரைக்கும், உங்க மனதில் இருக்கிற அந்த டிஸ்டர்ப் ஆன மைண்ட் நார்மல் ஆகிற வரைக்கும் அந்த பக்தி தேவை. ஆச்சுங்களா? யாருக்கு தேவையில்லை, வேதாந்திக் ஸ்டூடெண்ட் உள்ள வந்துட்டீங்க, இந்த மாதிரி மென்டலி எமோஷனலி டிஸ்டர்ப் ஆட மனதில்லை, யூ ஆர் ஹேவிங் a healthy mind, அவங்களுக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு அம்மாவிடம் இருந்து அப்பாவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய உணர்வு கிடந்து அந்த குழந்தை ப்ராப்பரா வளர்ந்துருக்குது. ஒரு குழந்தை எல்லாருமே எங்க அம்மா அப்பா எல்லாமே அங்க வளர்றாங்க, ஒரு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைச்சு ப்ராப்பரா ஒரு முறைப்படி கரெக்டா ஒரு அம்மா அப்பா வளர்த்திருக்காங்க, மென்டலி அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க வேதாந்தத்துக்குள்ள வரும்போது they are not in need of this பக்தி, இன்ஃபார்மல் பக்தி, இறைவனை கூடவே கூட்டிட்டு சுத்தணுங்கிற அந்த பக்தி தேவையில்லை. ஏன், அவங்களுக்கு அந்த கேப்பே இல்லையே. எமோஷனலி they are not disturbed, எமோஷனலி they are okay. ஆரோக்கியமான மனம் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை.
ஆரோக்கியமான மனம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா என்ன பக்தி தேவை? கிருஷ்ணா கூட கூட்டிட்டு சுத்தித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கிருஷ்ணா 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 ராமா ராமா முருகா முருகா. ஒரு குரூப் முருகா முருகா முருகா, அந்த முருகன் பாத்துக்குவான். வாயத்திறந்து உட்கார்ந்தா முருகா, எந்திரிச்சா முருகா, சாப்பிட்டா முருகா. நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு அது தேவை. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அப்படி இருந்துடக்கூடாது. வாழ்க்கை ஃபுல்லா என்ன இறைவனை கூடவே கூட்டிட்டு சுத்துறது. அது எது வரைக்கும் அது தேவைன்னா, நீங்க மனம் பலமாகிற வரைக்கும், அது எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் நம்மளை விட்டு போற வரைக்கும் நீங்க இறைவனை கூட கூட்டிகிட்டே சுத்தலாம். முருகரையும் கூட்டிட்டு சுத்தலாம், கிருஷ்ணரையும் கூட்டிட்டு சுத்தலாம், ராமரையும் கூட்டிட்டு சுத்தலாம், தப்பில்லை. பட் அது எது வரைக்குமோ அதோட என்ன பண்ண தெரியணும், ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் எங்க வரணும்? துவைத பக்தி, ஃபார்மல் பக்திக்குள்ள வரணும். வேதாந்தம் சொன்ன ஃபார்மல் இன்ஃபார்மல் பக்தியிலிருந்து மெச்சூரிட்டி ஆகி எங்க இது இறைவன் போட்டு கொடுத்த பிளான், இறைவன் போட்டு கொடுத்த ரூட் மேப் என்ன? நீ இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாய் என்றால் யூ ஃபாலோ இன்ஃபார்மல் பக்தி. இறைவனை கூடவே கூட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு சுத்து. உன் மனம் என்ன ஆகும்? பலமாகும். இதை தவிர வேற வழி கிடையாது. நீ யாரை கூட்டிட்டு சுத்தினாலும் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இறைவனோட இருக்கிறதுங்கிறது குட் திங். அப்புறம் என்ன பண்ணணும்? இறைவன் கொடுத்த ஃபார்மல் பக்திக்குள்ள வரணும். தெளிவாய்க்குங்க. கண்டிப்பா நித்திய பூஜையோ சூக்தம் சாண்டிங்கோ இட்ஸ் இறைவன் கொடுத்தது, அதுக்குள்ள கண்டிப்பா வரணும். புரிஞ்சுங்களா? இதுதான் ரூட் மேப். எது? வேதாந்த கொடுக்கிற ரூட் மேப். இஃப் யூ ஆர் மென்டலி டிஸ்டர்ப்டு, யூ கோ ஃபார் இன்ஃபார்மல் பக்தி ஃபார் பர்டிகுலர் டைம் அண்ட் கெட் வெல். மனசு நல்லா சரியானதுக்கு அப்புறம், எப்படி உடம்பு சரியான மாதிரி அவங்களுக்கு மனசு என்ன ஆகணும்? கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் எங்க வரணும்? துவைத பக்தி கர்மயோகம் உபாசனாக்குள்ள வரணும். அப்புறம் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும். அப்புறம் மோட்சம். திஸ் இஸ் த ரூட் மேப். தெளிவாயிக்குங்க. என்ன நிறைய பேர் கேட்கறது, இப்போ நான் கிருஷ்ணா கிருஷ்ணனே சொல்லிட்டு இருக்கிறேனே, இது சரியா தப்பா? முதல்ல முருகரை கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ கிருஷ்ணரை தவிர எதையும் நான் நினைக்கிறது இல்லை. எனக்கே சில சமயம் கில்ட்டி ஆயிடுது, என்னது நான் முருகரை விட்டு போட்டு இப்போ கிருஷ்ணரை கும்பிட்றேனே. இதெல்லாம் இந்த தெளிவு இல்லாதனால உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த டவுட். நீங்க ஒருத்தர் கேட்கும்போது நான் நினைச்சுக்குவேன், இது ஒரு நாள் நல்ல கிளாஸ்ல உட்காந்து துவைத பக்தி என்ன, ஃபார்மல் பக்தி என்ன, இன்ஃபார்மல் பக்தி என்னன்னு சொல்லணும். அதற்காக எடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் தான் நாரத பக்தி சூத்திரம் டு ஆன்சர் ஆல் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கிட்ட, இது என்ன, இது ஏன் இப்படித்தான் வழிபடணுமா, அப்படித்தான் வழிபடணும். எப்பவுமே இறைவன் சொன்ன வழிபாடு முறைகள் தவறு வராது. நீட்டா புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இறைவன், நீ இங்க இருக்கிறியா, இன்ஃபார்மல் பக்தி ஃபாலோ பண்ணு. அப்புறம் எங்க வா? ஃபார்மல் பக்திக்குள்ள வந்தாகணும், கம்பல்சரி. அங்கிருந்து ஃபார்மல் பக்தியிலிருந்து, ஃபார்மல் பக்தி என்னங்க? ஃபர்ஸ்ட் அத்வைத பக்தி, ஃபர்ஸ்ட் துவைத பக்தி, துவைத பக்தி கர்மயோகம் உபாசனை பண்ணு. அப்புறம் நிதித்தியாசனம், என்ன சொல்ல, சிரவணம் மனன நிதித்தியாசனம், அத்வைத பக்திக்குள்ள வா. திஸ் இஸ் த ரூட் மேப் கிவன் பை நான் இல்ல, கிருஷ்ணர் இல்ல, பகவான். இங்கு குறையொன்றும் இருக்காது. இது தெளிவில்லாத போதுதான் என்ன பண்றாங்க சில குரூப், நீ அதாவதுங்க நல்ல யோசனை பாருங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு ஐ ஷுட் பி த ரெஸ்பான்சிபிள் பர்சன். கிருஷ்ணா cannot be the responsible person. உதவியை நாடலாமே தவிர, நல்ல திங்க் பண்ணி பாருங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு, வளர்ச்சினாங்க பணம் சம்பாதிக்கிறதுலாம் சொல்லுவீங்க, இறைவனை பற்றிய ஞானம் ஆன்மீக வளர்ச்சியில் ஒரு மன நிறைவை பெறுவதற்கு, மன அமைதியை பெறுவதற்கு ஐ ஷுட் பி த ரெஸ்பான்சிபிள் பர்சன். அப்படி இருந்தீங்கன்னா இறைவன் உதவி செய்வார். புரிஞ்சு? என்னோட பொறுப்பை நான் ஏற்றுக்கணும். இது என்ன தெரியுங்களா? அந்த இன்ஃபார்மல் பக்தியில பொறுப்பை கொண்டே அவர் விட்டுறது. அவர் பார்த்து டைம் அனுப்பிச்சு கொடுத்தா நான் படிப்பேன். கிருஷ்ணருக்கு மீறி என்ன இருக்கு? கிருஷ்ணர் பார்த்து கிளாஸ்க்கு வேணா வருவேன், கிருஷ்ணர் பார்த்து அதெல்லாம் சூழ்நிலை அமைச்சு கொடுத்தா நான் வருவேன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கை கழுவுறோன்னு அர்த்தம். கிருஷ்ணர் எல்லாம் பண்ணி கொடுப்பாருன்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு வேணுங்கிற பாதை அவரே போடுறாளே அவருக்கு தெரியாதா? கிருஷ்ணருக்கு தெரியாதா? எனக்கு வேதாந்த வகுப்புல போகணும் கிருஷ்ணருக்கு தெரியாதா? நான் கிருஷ்ணன் அவ்வளவு நம்பி இருக்கு இல்லையா? அவர் என்னை கண்டிப்பா எனக்கு நல் வழி காட்டுவார். எப்படி? இந்த பக்தியோட இருந்தனா போதும், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தனா அவர் எனக்கு நல்வழிப்படுத்துவார். அப்ப என்ன தெரியுங்களா அர்த்தம்? நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கை கழுவி விடுறோன்னு அர்த்தம். அப்ப யாராவது வரணும், இறைவன் அப்படியே உங்க முன்னால நின்று கை பிடிச்சு வாங்க, 5 மணிக்கு 4 மணிக்கு எழுப்பிட்டு, கிருஷ்ணர் எழுப்பிட்டு குளிக்க சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு சாமி கும்பிட்டு 5 மணிக்கு கிருஷ்ண சேர்ல உட்கார வைப்பாங்க. See that
ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம கை கழுவுறதுக்கு உண்டான ஈஸி டெக்னிக் இதெல்லாம். எது இன்ஃபார்மல், ஏன்னா அவங்களுக்கு அது தேவை. இன்ஃபார்மல் எமோஷனலி டிஸ்டர்ப் ஆனவங்களுக்கு அந்த பக்தி தேவை. கிருஷ்ணர் வந்தாதான் எந்திரிப்பேன், கிருஷ்ணர் வந்து கூப்பிட்டா தான் எந்திரிப்பேங்கிறது அது ஒரு எமோஷனல் ப்ராப்ளம். அது அவங்களுக்கு அது தேவை. எமோஷனலி ஐ எம் வெல் அண்ட் குட், I don't have any disturbance in my mind, then there is no need of informal bhakti. ஏன்னா அப்படி நீங்க வாழ முடியுமான்னு பாருங்க. அந்த மென்டலி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நார்மல் பக்தியா இருக்கவங்க அவங்க சொல்லும் போது நமக்கு அப்படி நெருடும். என்னது காலை எழுந்தோன்னு கிருஷ்ணனை கூப்பிட்டியா, சாப்பிட வச்சியா, தூங்க வச்சேன், நம்ம வாழ்க்கை எப்ப பாக்குறது போன படுத்தவன் என்ன கிருஷ்ணன் சொல்லிட்டு இருந்தா சமையலுக்கு உப்பு போடுறதா சர்க்கரை போடுறதான்னு கிருஷ்ணர் கேட்டு கேட்டு சொல்ல முடியுமா? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா நம்ம சர்க்கரை போடுவோமா உப்பு போடுவோமா எதை போடுவோம்? மைண்ட் வந்து ஒரு பக்கம் தான் போக முடியும். கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லணுங்கிற இருக்கும்போது உங்களுக்குள்ள பிரச்சனை எப்படி இஸ் இட் பாசிபிள் நமக்கு தோணும். ஆனா அவங்களுக்கு அது முடியும்னா பிகாஸ் இன்ஃபார்மல் பக்தி இஸ் எதை சொல்லிட்டு வேதாந்தம் இறைவன் போட்டு கொடுக்கிற ரூட் மேப் இதுதான். சோ எது தேவையில்லைன்னு சொல்லல, எது வரைக்கும் தெரியும். எதுவும் தவறுன்னு சாஸ்திரம் சொல்லல, எதை எது வரைக்கும் வச்சுக்கணும். இப்ப நான் ஒருத்தர் இப்ப முடிவு பண்ணணும். இப்ப நான் எங்க இருக்கேன்? am I emotionally disturbed? yes, I am in need of என்ன பக்தி, இன்ஃபார்மல் பக்தி. yes, I am in. இது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். குருவோ சாஸ்திரமோ கண்டுபிடிக்க முடியாது. சோ ஒவ்வொருத்தர் நீங்க கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க. am I emotionally disturbed? yes உள்ள பதில் வந்துதா, you go for informal bhakti. அதுலயே ஆயுசும் கழிச்சிட கூடாது. கொஞ்ச நாள் இருந்து எங்க வரணும்? கண்டிப்பா ஃபார்மல் பக்தி. ஃபார்மல் பக்தி என்னங்க? ஷோடச உபச்சாரம் பண்ணுங்க. இப்ப நாங்க சொல்லி கொடுக்கறது வகுப்பில், வேதாந்த வகுப்பில் சொல்லி கொடுக்கறதுல என்னது? ஃபார்மல் பக்தி. துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு வரக்குண்டான முறையை இறைவன் கொடுத்ததுன்னா அது போய் ஃபார்மல் பக்தி. இன்ஃபார்மல் பக்தின்னு ஏன் சொல்றேன்னா அது அவங்க பிரெயின்ல தோணுச்சு, அது பக்தியினோட வெளிப்பாடு, அது மோட்சத்தை தராது. இன்ஃபார்மல் பக்தி cannot give மோக்ஷம். ஏன்? மோட்சம் வேணும்னா ஏக்க சாதன சாத்தியம் ஞானம். ஞானத்துக்கு ஏக்க சாதன சாத்தியம் என்ன வேணும்? குருமுகேட உபனிஷத்துக்கள் படித்தல். அதுக்கு என்ன வேணும்? குவாலிபிகேஷன். அதுக்கு வேணும் என்னது? அனேன சாதன இதை பிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இதுக்குள்ள போறக்கு ஃபார்மல் பக்தி உதவி செய்யும், நாட் இன்ஃபார்மல் பக்தி. புரிஞ்சுங்களா? தெளிவாய்க்குங்க. இனிமேல் இந்த குழப்பம் வேண்டாம். என்னது? எது ஃபார்மல் பக்தின்னு தெரியணும், எது இன்ஃபார்மல் பக்தின்னு தெரியணும், எது வரைக்கும் இன்ஃபார்மல் பக்தி ஒரு மனிதனுக்கு தேவை, அதுக்கப்புறம் அவன் எங்க வரணும். இப்ப நம்ம சில பேர் பாருங்க, இப்போ ஒரு சாண்டிங் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம அலர்ட்டா இருந்து நம்மள ஃபில்டர் பண்ணி கொண்டு போக தெரியும். இப்ப சில பேருக்கு பாருங்க சாண்டிங் அப்படி உசுறு. நேற்று ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் எது சாண்டிங் 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 சாண்டிங். அப்ப அலர்ட்டா இருக்கணும். அதுல போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்மளுடைய குறிக்கோள் மோக்ஷம். அதற்குண்டான காலத்தை கொடுத்ததற்கு பிறகு சாண்டிங் டைம் கொடுங்க. யூ டூ சாண்டிங். எதுக்கு வாழ்க்கையோட கோல் என்ன? நாட் சாண்டிங். சாண்டிங் இஸ் நாட் அவர் மனிதனுடைய கோல், நாட் சாண்டிங். மனிதனுடைய கோல் என்ன? மோக்ஷம். அங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப அந்த மோட்சத்துக்கு எது உதவுமோ அந்த பாதையில போக தெரியும். அப்ப சாண்டிங் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஏகாக்கிரத சித்தம், புண்ணியம், பாபக்ஷயம். அப்ப அதை அந்த அளவோட நிறுத்திக்கு தெரியும். சில பேர் என்ன பண்ணிடுறது? கோல் என்னன்னு தெரியாதனால, கோல் வந்து மோட்சம், அதை சாண்டிங் பண்ணி அடைஞ்சிடலாமா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அடைஞ்சிடலாமா? தவறு. மோட்சத்துக்கு ஏக்க சாதன சாத்தியம் ஞானம். அந்த ஞானத்துக்கு ஏக்க சாதன சாத்தியம் உபனிஷத்து. அதுக்கு ரெடி பண்றதுக்கு தான் என்னது? அனேன சாதன சாத்தியம் சாண்டிங். இதெல்லாம் என்ன பண்ணி கொடுக்கும்? ரெடினஸ் வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி ஆயிட்டோம், நமக்கு ஏகாக்கிர சித்த வந்துருச்சுன்னா சாண்டிங் அவசியம் இல்லை. அவசியமே இல்லை. there is no need of chanting. ஏன்னா அது அதனுடைய கர்மயோகம், அது அதனுடைய வேலை செஞ்சிருச்சுன்னா there is no need of கர்மயோகம். உபாசனா அதுக்குண்டான வேலை செஞ்சு முடிச்சிருச்சுன்னா there is no need of உபாசனா. நான் கடைசி வரைக்கும் கர்மயோகமே பண்ணிட்டு இருப்பேன், கடைசி வரைக்கும் உபாசனையே பண்ணிட்டு இருப்பேன், கடைசி வரைக்கும் சாண்டிங்கே பண்ணிட்டு இருப்பேன்னா you miss the goal. It's indefinite loss of this birth. அப்படிதான் கோலை மிஸ் பண்ணிட்டு இந்த ரிலே ரேஸ் ஓடுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? 100 அடி ஓடுனா கண்டிப்பா அவன் இன்னொருத்தர் கையில் கொடுத்துருவணும். ரிலே ரேஸ்ல 400 மீட்டர் ஓடுவாங்க, 100 பேருக்கு ஒருத்தர் 100 பேருக்கு ஒருத்தர் 100 பேருக்கு ஒருத்தர் நிப்பானு பசங்க. இவன் 100 மீட்டர் ஓடணும்னா கொடுத்துடணும். நானே தான் போவேன்னா நடக்கிற காரியமா கொடுத்துடணும். கர்மயோகமா இருந்தாலும் உபாசனை இருந்தாலும் விட்டுறணும்.
பஸ் ஸ்டாப் வந்துட்டா இறங்கிடணும். இல்ல பஸ் அழகா இருக்கு, சொஃபஸ்டிகேட்டா இருக்கு, ஏசி சூப்பரா இருக்கு, சீட் சூப்பரா இருக்கு, நாம போக வேண்டிய இடம் திருப்பூர், பஸ் போற ஊர் கோயம்புத்தூர், திருப்பூர் வரைக்கும் போறோம். ஆஹா பஸ் சூப்பரா இருக்கு, கர்மயோகா சூப்பரா இருக்கு, உபாசனம் சூப்பரா இருக்கு, சாண்டிங் சூப்பரா இருக்கு, பூஜை சூப்பரா இருக்கு. அப்படியே போயிட்டு அந்த எங்க போறோம், கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து இறங்கணும். அந்த பஸ் வர வரைக்கும் போகலாம். எது இருக்கிற கோலை விட்டு போட்டு எங்க போயிடுவோம், கோயம்புத்தூர். இதுதான் வாழ்க்கை. இந்த திருப்பூர் வந்துருச்சா உசாரா இறங்கணும். பஸ் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு போயிட்டா இருக்க முடியும்? How will you reach the goal? கோயம்புத்தூர் இஸ் நாட் யுவர் கோல், திருப்பூர் இஸ் யுவர் கோல். இறங்கணும். அதேதான். எது இப்போ பூஜை பண்றது நல்லா இருக்கு, சாண்டிங் பண்றது நல்லா இருக்கு, சோட சுபச்சாரம் எதா இருந்தாலும் சரி, எனக்கு அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இப்படி எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கறக்காக, பஸ் நல்லா இருக்குங்கிறக்காக திருப்பூர் வந்தோன்னே இறங்காம கோயம்புத்தூர் போற பொழப்போம் இது ஒண்ணு. அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ண தெரியும். அதுக்கு சொன்ன ரிலே ரேஸ். அந்த 100 மீட்டர் வரைக்கும் நீ ஓடுறியா, கொடுத்துருன்னு அடுத்தவங்க கிட்ட, அடுத்த 100 மீட்டர் அவன் ஓடுவான். அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி தான் வேதாந்த போட்டு கொடுக்குற ரூட் மேப். ஸோ என்ன ஆயிக்கு நம்ம இப்ப நம்ம கடைசி கன்க்ளூஷன் என்ன, வேதாந்த தர்சனம்னா என்ன, ஸ்கெட்ச் அப்படியே மேப் மண்டையில் இருக்கணும். ரூட் மேப் should be not in cell phone, it should be in your brain. மனதுல மேப், ரூட் மேப். பக்தி தர்சனம்னா ரூட் மேப் என்ன, ஏது நம்மை கோலுக்கு இட்டு செல்லும், அதை புடிச்சுக்கணும். அதுக்கு பக்திங்கிறது சாதனமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நாட் சாத்தியம். புரிஞ்சுங்களா? இதனோட இன்ட்ரோடக்ஷன் இன்னும் இருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு கொஞ்சம் சாண்டிங் பார்த்துட்டு அப்புறம் மீனிங்குள்ள போகலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.